வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம விஜய் சார் வந்து அவரோட குடும்பத்தோட இல்லைன்னு பேசிக்கிறாங்க. விஜயின் சித்தப்பா கொடுத்த விளக்கம் அதை பற்றி என்ன விஷயத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹாலிவுட்டில் வந்து அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக இருக்கிறது தான் நம்ம தளபதி விஜய். இவர் வந்து ஒரு படத்துக்கு வந்து 200 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. எனினும் தன்னுடைய மார்க்கெட் உச்சத்தில் இருக்கும்போதே சினிமாவிலேருந்து விலகி அரசியல் பயணிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இளைய தளபதி விஜய் சார் வந்து தொடர்பு வந்து சினிமா, அரசியல் என்பது தான் இதெல்லாம் தாண்டி வந்து அவருடைய தனிப்பட்ட குடும்ப ரீதியிலும் வந்து பல விமர்சனங்கள் தொடர்ச்சியாக பரப்பப்பட்டு வருது. ஆனாலும் அதற்கெல்லாம் ஒரு அசராதா தன்னுடைய இலக்கை நோக்கி அடுத்தடுத்து கட்டங்களுக்கு வந்து நகர்த்திருக்கார் நம்ம சார். கடந்த வருடம் வந்து தமிழக வெற்றி கழக கட்சி ஆரம்பித்து தனது முதல் மாநாட்டை வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி வந்து இந்த விஷயம் வந்து பல அரசியல் தலைமைக்கு வந்து தலையில் இடியாக மாறி இருக்கு. அதோட வந்து விஜய் சாரோடைய இறுதி படத்துக்கு வந்து ஜனநாயகன்ற ஒரு பெயரை வச்சுருக்காங்க. இந்த நிலையில் வந்து விஜய் படமும் விஜயின் அரசியல் பற்றிய பேசும் ஒரு படமாவது இருக்கிற மாதிரி நம்பப்படுகிறது. இந்த நிலையில் வந்து இளைய தளபதி விஜயின் சித்தப்பா அவருடைய குடும்பம் பற்றி எழுத பேட்டி ஒன்றில் வந்து தற்போது ரொம்ப வைரலாக இருக்குது. அதில் வந்து அவர் வந்து விஜய் பற்றி பல விஷயங்கள் வந்து பேசப்பட்டு இருக்குது. அதில் வந்து அதிலும் குறிப்பாக வந்து அவர் தனது ஃபேமிலியோடு இல்லைன்ற மாதிரி தனியாக தான் இருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது உண்மை இல்லைன்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஏன்னா இது அது அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபேமிலியோடு தான் இருக்கார். அது வந்து எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா விஜயின் மகன் வந்து அமெரிக்காவில் படிச்சிட்ருக்காரு. அது எல்லாருக்கும் தெரியும். அவருடைய மகள் வந்து லண்டனில் படிக்கிறாங்க. அதனால் வந்து பெண் குழந்தை பாதுகாப்புக்காக தான் விஜய் சாருடைய மனைவி சங்கீதா வந்து அவரோட இருக்காங்க. பையன் எப்படின்னாலும் ஓகே இருக்கலாம். ஆனால் பெண் குழந்தை வந்து தனியாக விடக்கூடாது. அதனால் வந்து ஒரு தாயாக அவங்க பிள்ளைகளை வந்து கவனிப்பதற்காக லண்டனில் இப்போதைக்கு அவங்க செட்டில் ஆகியிருக்காங்க. விஜயை பார்ப்பதற்கு 1000 பேர் இருக்காங்க. ஆனால் அவருடைய பிள்ளைகளை பார்க்க அவருடைய தாயாக சங்கீதா மட்டும்தான் இருக்காங்க. இதனால வந்து இந்த விஷயத்த வந்து ஊதி பெருசாக்குறாங்கன்ற மாதிரி விஷயத்த சித்தப்பா சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இது பர்சனலான அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் வந்து நம்ம அவ்வளோ பெரிய விஷயமா நம்ம இது எதையும் பேசக்கூடாது. ஆனால் அது சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. பார்ப்போம்.